எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா, அருமை, அற்புதம், அட்டகாசம். இந்த ஹூண்டாய் ஷேர்னுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதனுடைய ஐபிஓ பிரைஸை தாண்டி இருக்கு. இதனால அந்த ஷேர் வச்சிருக்கிற முதலீட்டாளர்கள்லாம் சந்தோஷத்தில் ஊஞ்சலாடிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த பங்கு ஐபிஓவாக வந்த பொழுது ஒரு நண்பர் நான் செக்டர் லீடர் தாங்க ஹூண்டாயே, அதை நான் வாங்கி இறங்கித்தான் கிடக்கு, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது ஒரு செக்டர் லீடர் அப்படின்றதுனால டாப் 3 பிளேஸில் இருக்குது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அப்போ இது கண்டிப்பாக இந்த கார் மேக்கர் கம்பெனி கண்டிப்பாக மேல் நோக்கி வருவான்னு எதிர்பார்த்தாரு. அவருடைய கஷ்டகாலம் எத்தனை நாட்கள் கீழே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மாதங்களுக்கு பிறகு திரும்பி பழைய ஹை வந்திருக்கு. இந்த சமயத்தில் கவனிக்க வேண்டியது, டாப் கார் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே தங்களுடைய பழைய ரேட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்துடுச்சு. டாடா மோட்டர் மட்டும்தான் ரொம்பவுமே கீழ் நோக்கி இருக்கு. இவனும் சீக்கிரம் தன்னுடைய பழைய ஹை வந்ததுனாக்கா பல இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டபுள் ஏறி வர வேண்டியது இருக்கு. எவ்வளவு நாள் இன்னும் கீழே இருந்துட்டு மேலே வரும் அப்படின்றது தெரியல. ஒரு நண்பர் நொந்து போயிட்டாரு, ஷேரை வாங்கி வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதில் எப்போதான் லாபம் வரும்னே தெரியலையே, மாசமான ஒரு இன்கம் வந்தால் தானே நல்லா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றாரு. இவர் கேட்குறது எப்படி இருக்குன்னா, பசுமாடு வாங்கிட்டேன், ஆனால் எப்போ பால் தருன்னே தெரில, காலையில் ஒருக்கா மத்தியானம் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா நான் வைக்கப்புல் போட்டுக்கிட்டே இருக்கேன், பசும்புல் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் அது எப்போ பால் தருன்னே தெரியல அப்படின்னா அப்போ அது பிரயோஜனமே இல்லை தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் மாதம் ஒரு 50,000 பக்கத்தில் சம்பாரிச்சிட்டு இருக்கேங்க, என்னுடைய மொத்த மூலதனம் என்பது ஒரு 10 லட்சம் ரூபா. முதல்ல இது பேங்க்ல அது தனியாக வச்சிருக்கேன்னு சொல்றாரு. பேங்க்ல வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 3% வட்டி அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுங்க. அந்த 10 லட்சத்திலிருந்து முதல்ல ஒரு 30,000 மட்டும் ஷேரில் முதலீடு பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை அந்த ஷேர் மேலே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் கீழே வர்ற மாதிரி இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் பேங்க்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு டைம்ல திரும்பி ஒரு 10%, 5 to 10% ஏறிச்சுன்னா கூட அதை கழட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு தெரியாது இல்ல, பல பேர்த்துக்கு நஷ்டம் வருது, பல பேர்த்துக்கு பெரிய லாபம் வருது. ஆனா நிறைய பேர்த்துக்கு இந்த 5 to 10% அப்பப்ப திடீர்னு லாபத்தில் காமிக்கிற மாதிரி காமிப்பான். அதைய இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. யூஸ் பண்ணிக்கிட்டு மாதம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா எனக்கு ஒரு 50 ரூபா பக்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது அவருடைய தகவல். இதுல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் எடுக்கிற பங்கு இப்படி கீழே இறங்கிட்டு அப்பப்ப ஏறுது, இதனால அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்படியே இறங்கிருச்சுன்னா என்னங்க பண்றது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோத்தில் இருக்கிற ஸ்டாக்கை நான் ஐடென்டிஃபை பண்ணி எடுப்பேன் அப்படின்றாரு. இப்படி ஏங்க உழுகிற மாதிரி ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணணும்? அட கடைசி கீழே விழுந்துட்டு இப்படி திரும்பி ஏறுற மாதிரி ஏதாவது ஒரு பங்கு எடுத்தா தான் இது லாக் ஆனாலும் அடுத்தது ஒரு 5 to 10% சம்பாதிக்கும், அது லாக் ஆனாலும் அதுக்கு அடுத்தது ஒரு 5 to 10% சம்பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் எடுக்கணும். குரோத் ஸ்டாக்ஸ்னா என்ன, செக்டர் லீடாகவும் இருக்கணும், அவன் அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய செக்டரில் அவன் ஒரு லீடர் தான். அவனுடைய லாபம் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் 1000 கோடி அப்படின்ற மாதிரி வருமானம் பண்ணிட்டு இருந்தவன் கடைசி குவார்டர்ல 3977 கோடின்னு லாபம் பண்ணியிருக்கான். அப்ப இந்த பங்கு கடந்த 5 வருடங்கள்ல பார்க்கும் பொழுது அது கோவிட் உள்ள வந்துருது. அதனால அதை விட்டுட்டு கடந்த 3 வருடங்கள்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல குரோத்தாவே இருந்தான். திடீர்னு ஒரு இடம் இறங்கினா அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டான். இதே மாதிரிதான் இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? இவனுடைய லாபம் ஒரு கட்டத்தில் 2000 கோடி 15,000 கோடி அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தது. இப்ப கடைசி குவார்டர்ல 19,000 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க செக்டர்லயும் இதுவும் ஒன் ஆஃப் த டாப் லீடரா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த பங்கு கடந்த 3 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இறங்கி இருக்கான், அப்புறம் ஏறி இருக்கான், இறங்கி இருக்கிறான், ஏறி இருக்கிறான், அப்புறம் பெருசா ஏறி இருக்கான், அப்புறம் பெருசா இறங்கி இருக்கான், அப்புறம் மறுபடியும் ஏறி இருக்கான். ஒரு நண்பருக்கு எல்லாமே ரொம்ப டஃப் சிச்சுவேஷனுங்க. கடைசி நேரத்தில் பல பேர் அந்த பங்குகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது கடைசி நேரத்தில் கவுத்து விட்ட மாதிரி, இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்றதுல 3 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா லாஸு, ஈக்குவிட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல 2.5 லட்ச ரூபா போட்டு 50,000 ரூபா லாஸு, ஐஆர்பி இன்ஃப்ராலையும் லாஸு, அதே மாதிரி ரேணுகா சுகர்லையும் லாஸு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல.
அதை நான் போய் எடுத்து பார்க்குறேன். சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஒருத்தவங்க கூட ஓரளவுக்கு வளர்ச்சி விகிதமாக லாபத்தை கொடுக்கல. முதல்ல லாபத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஈஸ் மை ட்ரிப் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அவனுடைய நல்ல நேரம் ஒரு காலத்தில் 2021 10 ரூபா ரேஞ்சிலிருந்து 30 ரூபா வரைக்கும்லாம் போன பங்கு 2021 ப்ரைஸுக்கே இப்போ திரும்பி வந்து விழுந்திருக்கான். கடைசியில் பார்த்தா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் தற்போதைக்கு குறைவாக இருக்குது. போன குவார்ட்டரை விடவும் இப்போ வெறும் 14 கோடி தான் லாபம் காமிச்சிருக்கான். மறுபடியும் எப்போ அவன்லாம் 40 கோடி 50 கோடி லாபம் காமிப்பான்னு தெரில. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பங்குமே இவருடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் வந்து ஏமாற்றி விட்டானு. இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் 200 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ வெறும் 40 கோடின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஐஆர்பி இன்ஃப்ரா அதை பார்க்கும் பொழுதும் அதனுடைய லாபமெல்லாம் இதுக்கு முன்னாடி 200 கோடி பக்கமெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டரில் 215. இதுக்காவது ஒரு மரியாதை கொடுத்து இந்த பங்கு ஓரளவுக்காவது ஏறி வந்திருக்கணும். ஆனால் அவனும் இன்னும் 52 வீக் லோவில் இருக்கான். அதே மாதிரி தான் ஸ்ரீ ரேணுகா சுகர் அப்படின்றதும் அவனும் லாஸ் மேக்கிங்காக இருந்துட்டு திடீர்னு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்து இந்த பங்கெல்லாம் மார்க்கெட் ஏற்றி விட்டுருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா தெரில, அவருக்கு ரொம்பவுமே டஃப் சுச்சுவேஷனாக இருக்குது. இனி இந்த பங்குகள்லாம் மறுபடியும் எப்போ நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு பங்கு அவனா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேலே வரணும், இல்லைன்னா அவன் ஒரு செக்டர் லீடராக இருக்கணும். அப்படியே கூட நம்ம பார்த்தோமே இந்த ஹூண்டாய் அப்படின்ற பங்கு எவ்வளவு காலம் கீழே, கிட்டத்தட்ட 8 மாதம் கீழே இருந்து மறுபடி தன்னுடைய பழைய ரேட்டை திரும்பி வர்றதுக்கு காரணம் அவன் ஒரு செக்டர் லீடர் அப்படின்ற மாதிரியாவது ஒரு காரணமாக இருக்கணும். இல்லைன்னா மார்க்கெட்டாவது சப்போர்ட் பண்ணணும். சமீபத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்ததுனால தான் இந்த கொஞ்சூண்டாவது இவனுங்கெல்லாம் மேலே வந்தானு. இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் வந்து சமீபத்தில் ரொம்பவுமே 11 ரூபா ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றதும் கிட்டத்தட்ட 54 ரூபாயிலிருந்து ஒரு கட்டத்தில் 70 ரூபா பக்கத்தில் போனான்னா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சு. அது ஒரு காரணம். அதனால மார்க்கெட்டாவது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வரணும். இல்லைன்னா அந்த கம்பெனிகளுடைய கார்பரேட் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணணும். இப்படி எவனாவது ஒருத்தனாவது ஹெல்ப் பண்ணணும். ஆனால் ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் நண்பர்களே, பொதுவாக ஒரு லம்சமாக போய் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல அதனுடைய அவ்வளோதான், ஒரே வேலையில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்தால் சந்தோஷம், கீழே வந்தால் அவன் எப்போ திரும்பி வருவான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வின்னிங் ஃபார்முலா என்பது இப்போ கூட பாருங்கள், ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, எனக்கு டைரெக்டாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என்னால் பெருசாக ரிட்டர்ன் பீட் பண்ண முடியல, அதனால் பேசாமல் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க பாட்டுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்டுலையுமே கூட வெரி வெரி லாங் டேர்ம் அப்படின்னா பெருசாக ப்ரெஷர் இருக்காது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போதோ 2-3 வருஷம் கழித்து பார்க்கும்போதோ கொஞ்சமாவது மனதுக்கு நிறைவாக இருக்கணும்னா எஸ்ஐபி மூலியமாக அப்ரோச் பண்ணுறது தான். அது டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது மியூச்சுவல் ஃபண்டு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே எஸ்ஐபி மூலியமாக உள்ளே போகும்பொழுது தான் ஏதாவது ஒரு என்ட்ரி நல்லா டக்குன்னு ப்ராஃபிட் மாதிரி காமிப்பான். இப்படி தொடர்ந்து கீழே போயிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி காமிக்கும் பொழுது ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி காமிப்பான். இன்னொரு நண்பர் பாருங்க அழகா சொல்றாரு, நீங்க ப்ரெஷரை எடுத்துக்காதீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, லாஸ் எல்லாம் எனக்கு சர்பத்து குடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சிலது தப்பு பண்ணிட்டு சிலதெல்லாம் கரெக்ஷனும் பண்ணியிருக்காரு. அப்படி தப்பானதுக்கும் அவர் எப்படி ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்து தள்ளி விடுறாரு பாருங்க. 20% எல்லாம் ஒரு லாஸா. ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தின்னு ஒரு கும்பா குட்டி 1200 580 வந்தான். அதுக்கப்புறமும் ஃபால் ஆனா கடைசியில் பார்த்தா ஏவரேஜ் பண்ணி இப்போ 450 ரூபாயில என்னுடைய ஏவரேஜ் இருக்கு. இப்போ அதனுடைய விலை என்பது 267 ஓடிக்கிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல மலை மாதிரி சரிஞ்சிருக்கான். 1200 எங்க, இப்போ இருக்கக்கூடிய 264 எங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இங்கே தான் என்னுடைய ராஜதந்திரம் இருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாம் என்னுடைய சன்னுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏங்க மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான் ஒரு காலத்தில். இதுக்கு முன்னாடி கூட 2022 300 ரூபா டு 1300 எதுக்கோ போயிருக்கான். ஸோ என்கிட்ட இப்போ எனக்கு இப்போ ப்ரெஷர் கிடையாது. என் பையனுக்கு இது போன்ற ஸ்டாக்கில் நான் கொடுத்து விட்டுட்டேன். இவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் வந்திருக்குன்னா, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கு 20 ரூபாயில பிடிச்சி அப்போ 50% ப்ராஃபிட் 32 வித்துட்டார். அதே மாதிரி ஆர்இசி அப்படின்ற பங்கை 92 பிடிச்சி 120 வித்துட்டாரு. இப்போ ஐஆர்எஃப்சி 134 இருக்கு. ஒரு காலத்தில் அவன்லாம் 200 ரூபா வரைக்கும் போயிருக்கான்.
அதே மாதிரி ஆர்இசி லிமிடெட் இப்போ 394 இருக்கு. அவனும் ஒரு காலத்தில் 600 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் மிஸ் ஆகிடும். நான் எடுத்து வச்சுட்டேன், என்னுடைய காலத்தில் லாபம் வந்தால் ஓகே, இல்லைன்னா என் சன்னுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு அழகாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டாரு பாருங்க. கடவுளே கடவுளே, இவரை பாருங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கிறோம், அதனால திடீர்னு நம்மளுக்கு லாபம் வருது, அப்புறம் கொஞ்சம் லாஸ் போகுது, அப்புறம் லாபம் வருது, நம்ம மாற்றி மாற்றி லாக் ஆகிறோம், ரிலீஸ் ஆகிறோம், அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் 3 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காரு. வந்தோடனே நேரம் போய் ஆர்இசியில் ஒரு 25,000, ஜி மீடியாவில் ஒரு 25,000 லாக் பண்ணி கொண்டாப்ல. நண்பர்களே, இப்போதான் கடந்த 2 மாதமாக நல்ல நல்ல தகவல்கள், நல்ல நல்ல கமெண்ட்டுகள் வந்துட்டு இருந்தது. பரவாயில்ல, எனக்கு லாஸ்லேருந்து லாபத்துக்கு வந்துருச்சுன்ட்டு. இப்போ மறுபடியும் போன வாரத்திலிருந்து லாஸாக கமெண்ட்டுகள் வருது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒருவேளை மார்க்கெட் அடுத்த 2 மாதத்துக்கு தொடர்ந்து இறங்குது அப்படி இப்படின்னாக்கா அது ஒரு விதைக்கும் தருணமாகத்தான் மோஸ்ட்லி இருக்கும். அறுவடைக்கு அங்கே காலமே இல்லை. நம்மளுக்கு தான் இப்படி மோசமாக இருக்குதுன்னா பேங்க்ல எஃப்டி போடுறவங்களுக்கும் பிரச்சனை தான். அதுலேயும் யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னா வயசானவங்க, போய் வேலை செய்ய முடியாமல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர்ற வட்டி வாங்கி ஏதோ வண்டி ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட 1% பக்கம் அடியாயிருக்கும். ஏன்னா பேங்க் எஃப்டி ரேட்டுமே இப்போ கம்மி பண்ணி இருந்திருப்பாங்க. நான்லாம் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேங்க, பேங்க் எஃப்டி எப்போ 15% ரைஸ் ஆகி மேலே வருதோ அல்லது ஒரு 12 நாள் வருதோ அப்போ ஹெவியாக லம்ப் அதில் கொண்டு போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லாங் டேர்மில் போட்டுடணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு 9.25 வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன் சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸில். அதுக்கு மேலே வரல. அதுக்குள்ளேயே இந்த ஆர்பிஐ கொஞ்சம் இறக்கி விட்டாங்க வட்டி ரேட்டை. ஆனால் கடவுளை, இன்னொரு நண்பருக்கு சோகம் பாருங்க. 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இப்போ நான் பில் பண்ணேன், டக்குன்னு 7.5% இறங்கிடுச்சு அப்படின்றாப்புல. இவர் இந்த போர்ட்ஃபோலியோ பில் பண்ணது வந்து சமீபத்தில் தான். பல பேர்த்த மார்க்கெட் வா வா வான்னு அது உச்சிக்கு வரும்போது தான் எல்லாத்துக்குமே நியூஸ் போகும் போல். கடைசியில் பார்த்தா அப்புறம் லாக் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் இந்த 21,500 அந்த ரேஞ்சில் இந்த 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ பில் பண்ணியிருந்தாருன்னா இப்போ மனதுக்கு இதமாக இருந்திருக்கும். ஒரு நண்பர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். அடுத்த வருஷமாவது ப்ராஃபிட் வருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவ்வளவு தூரம் மார்க்கெட் ஏறி இப்போ கூட அதில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னாக்கா அப்போ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு தெரில. பட் இவ்வளோ தூரம் நிஃப்டி ரெக்கவரி ஆகி அக்கௌண்ட் ப்ராஃபிட்டுக்கு வரலினா அப்போ நிஃப்டி பெரிய ஆளுகள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த வருஷத்துக்கு நிஃப்டி 27,000 போகுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அல்லது நிஃப்டி 30,000 போகுன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி புதிய உச்சம் அப்படின்னு போனால் தான் அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் ப்ளஸுக்கு வருமா என்னன்றது தெரில. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். அதில் எமோஷனல் ஆகிறது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் என்ன சொல்லிட்டாரு மிக அழகாக, அவருடைய சன்னுக்கு நான் இந்த ஷேரை வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரெஷரை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதில் எமோஷனல் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்படி தாங்க லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நண்பர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நிஃப்டி எக்ஸ்பைரின்னு வந்துடுச்சு, நம்ம கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாதுல்ல, ட்ரேடு பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பண்ண போனேன். அது ஒரு 8,500 நஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் நஷ்டத்தை குறைச்சி 3,800 நஷ்டம்னு ஒரு மாதிரி முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உண்மைதான். இந்த இன்னொரு நண்பருமே பாருங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டு வெளியேறதுக்கு என்னன்னே தெரில, அது மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்றார். இந்த அடிக்டை விட்டு வெளியே வரணும்னா வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும், அப்புறம் மனைவிகிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி நான் லாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கழுவி ஊற்றுவாங்க. அது ஒரு வகையான மருந்து. இன்னொரு மருந்து என்னன்னாக்கா, இந்த ஜீரோதால ஒரு கில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை நான் எப்போ டீஆக்டிவேட் பண்ணனே தெரில. போன வருஷமே டீஆக்டிவேட் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன் எஃப்என்டோவை. அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே இல்லை. நான் ஒரு கட்டத்தில் உஷாராயிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று லாஸ் பண்ணி விட்டாங்க 2021 to 22 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லாஸுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி போச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு முறை நான் உள்ளே போய் மாட்டினது ஜெயிச்சு வரக்கே 2 வருஷம் ஆயிடுது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் அடிக்ட் ஆகி அதில் பணத்தை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் காலம் பூரா டைம் ஆயிடும். அதுக்குண்டான ஆயுதத்தோடு போகணும். நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ மாதம் ஒரு டிவிடெண்ட் வகையில் ஒரு மாதத்துக்கு டிவிடெண்டாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 50,000 வரைக்கும் வரணும்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அமௌண்ட்டை சேர்த்திட்டு எப்படி பணத்தை விட்டுட்டு போக முடியும்? என் பணம் அதுக்குள்ளே இருக்குது, அது ஏதாவது ஒரு வகையில் எடுத்தாகணும். ஈக்விட்டி கொடுத்துருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துருக்குன்னா ஃபைன், ஓகே. ஆனால் அதுக்குள்ளே அந்த செக்மெண்ட்டில் விட்டது அந்த செக்மெண்ட்லேருந்தே எடுக்கணும்னு ஒரு ஆசை தான்.
ஸோ முதல்ல வந்து தெரியாதனமாக ஓடி போய் அவனை பிடிச்சிட்டேன், அவன் என்னை பிடிச்சி பலார்னு அடிச்சிட்டான். இந்த முறை நம்ம கொஞ்சம் வலுவாகி ஒரு அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்த்துன பிறகு அந்த அமௌண்ட்டுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க நண்பர்களே. ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, சக்ஸஸாக இருக்குது. 10,000 ரூபா தான் இருக்குன்னா அதுக்கு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்லோவாக அப்ரோச் பண்ணணும். இதுவே 10,000க்கு பொதுவாக நம்மகிட்ட 10 கோடி இருக்குன்னாக்கா அப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அதுக்குண்டான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி போகணும். ஸோ பணத்தை சேர்த்திட்டு தான், அதனால் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதமான ஒரு 50,000 ரூபா ஏதாவது ஒரு வகையில் டிவிடெண்ட் வழியாக வர்ற மாதிரி பண்ணிட்டு தான் அந்த பக்கம் ட்ரேடிங் சைடு போகிறது அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் அனலிஸ்ட் கம்பெனி வந்து கோல்டு இது கீழே இறங்குமோ அப்படின்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஜிம் ரிக்கார்ட்ஸ் அப்படின்றவர் வந்து புது உச்சம் மேபி போகுமோ அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாராம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க கோல்டை பற்றி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பிஹெச்இஎல்னு ஒரு பங்கு இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். இதையும் அப்படித்தான் ஒவ்வொரு அனலிஸ்ட் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அனலிஸ்ட் இந்த பிஹெச்இஎல் கீழே 40 ரூபாய்க்கு கவுந்துரும் அப்படின்னாங்க. ஆனால் கடைசியில் அந்த பிஹெச்இஎல் அவன் பாட்டுக்கு மேல் நோக்கி ஏறிட்டான். வேறொரு அனலிஸ்ட் மேல் நோக்கி வரும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவர் யோசித்த மாதிரி கடந்த 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ 60 ரூபா ரேஞ்சிலேருந்து 40 ரூபாய்க்கெல்லாம் போகல, கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 250 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அசட்டாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, அல்லது கோல்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10-15 வருஷம் கழித்து பார்த்தா இது வரைக்கும் எந்த ஒரு அசட் கிளாஸுமே மோசம் போனதில்லை. கடந்த 10-20 வருஷத்தில் நல்ல நல்ல பங்குகளாக இருக்கும் பொழுது மோசம் போனதில்லை. இனி அடுத்த 10-20 வருஷம் எப்படி இருக்குன்றது வரக்கூடிய யங் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும். ஆனால் ஒன்றுங்க, எதிர்காலத்தில் நீங்கள் பணம் ஏதாவது ஒரு வகையில் பயங்கரமாக சம்பாரிச்சு தான் ஆகணும். இப்போ கூட பாருங்கள், ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் போனீங்கன்னா எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் ஐசியூலேயே நீங்கள் போய் 2-3 நாளைக்கு இருந்தாலும் சரி, ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000லேருந்து ஆரம்பித்து ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே தான் மேக்ஸிமம் செலவாக இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 நாளையே நம்மளால முடிவெடுத்துருவாங்க இது தாங்குமா தாங்காதா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் போனாலும் எக்ஸ்பென்ஸ் கம்மி தான். அதே மாதிரி மேரேஜினுடைய எக்ஸ்பென்ஸ் தான் ஒரு காலத்தில் ரொம்பவும் அதிகமாக இருந்தது. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்ன்றது. ஆனால் இப்போவும் அதே நிலமையில் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்குள்ளே தான் இந்த மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஆனால் திடீர்னு பிரம்மாஸ்திரம் மாதிரி மேலே ஏறினது இந்த காலேஜ் எக்ஸ்பென்ஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பேர்த்து நீங்கள் இன்ஜினியர் ஆக்கணும்னாக்கா அசால்ட்டாக ஒரு வருஷத்துக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா அசால்ட்டாக வருது அப்படின்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட அதுக்கே உங்களுக்கு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போவே பணத்தை புரட்டி ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு நீங்கள் பணத்தை பெருசாக சம்பாரிச்சே ஆகணும். எதுக்குன்னா இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக. நம்ம நண்பர் ஒருத்தர் சில நாட்களுக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருந்தார், எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் அதிகபட்சம் 4 அல்லது 5 நாள் தான், அதுக்குள்ளே முடிக்கலின்னா அந்த நாடு பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவனுக்கு ஆக்சுவலாக நம்மளை தான் பிச்சை எடுக்க பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க போல். இப்போ தான் இஸ்ரேல் ஈரான் வாரில் வந்து அமெரிக்கா பங்கெடுக்கான்னு சொல்லி நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருசாக நம்ம மார்க்கெட்டை ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன தகவல்கள் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கா போய் ஈரானோட 3 நியூக்ளியர் சைட்டு மேலே பாம்பு போட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் படிக்கிறேன். போன 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா மட்டும் எங்கள் மேலே ஏதாவது குண்டை போட்டாங்க, வாரில் கலந்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தது. இனி நாளைக்கு நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி தான், நான் நல்லா லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னடான்னா இந்த செப்டம்பர் 2024 வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கிட்டே இருந்தது மார்க்கெட்டு. அப்போ என்கிட்ட பெருசாக பணம் இல்லை. இப்போ தான் ஏப்ரல் மே மாதத்தில் வந்து நான் ரீஎன்ட்ரி ஆனேன், என் பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, ஏற்கனவே பண்ண லாபமும் போச்சு அப்படின்ற மாதிரி. நீ என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நல்லதே நடக்கட்டும்னு நினச்சிக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.